தும்மல் வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான விஷயம். நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வரும். ஏன் நமக்கு சளி பிடிச்சிருந்தாலோ, இல்லை வந்து ஏதாச்சும் டஸ்ட்டு நமக்கு உள்ளே போனாலோ, ஏதாச்சும் வந்து இந்த வீட்டில் வந்து சமைக்க போகும்போது ஏதாச்சும் அந்த கார நெடிகள் உள்ளே போனாலோ நமக்கு தும்மல் வரும். பட் ஆனால் அந்த தும்மல் வர்றது வந்து கொலை குற்றம் பண்ண மாதிரி பார்ப்பாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செமினார் ஹால்லையோ, இல்லாட்டி வந்து டீச்சர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பாடம் நடத்திட்டு இருக்கும் போகும்போதோ, இல்லாட்டி வந்து நம்ம வந்து ஃப்ளைட்டில் வந்து போயிட்டு இருக்கும் போகும்போதோ, இல்லாட்டி பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது நம்ம தும்முனோம்னா இன்னும் நம்ம கொலை குற்றம் பண்ண மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க. சரி, அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது, நம்மளை பாதுகாத்துக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஓகே தான். பட் தும்மறது வந்து ஒரு மாதிரி பார்க்குறது வந்து என்னால் எடுத்துக்கவே முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் என்ன சொன்னால் தீரி சொல்கிறாங்க. அதாவது வந்து தும்மல் வர்றப்போ வந்து நம்மளுடைய கையை வந்து இப்போ மூக்கு கீழே வச்சுட்டோம்னா வந்து தும்மல் வர்றது வந்து நின்றுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 95% வந்து இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நானே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கே இது ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூக்கில் வந்து மேக்ஸ் ரீடிங் ஒரு நரம்பு இருக்குமா, நம்ம தும்மல் வர்றப்போ ஃபீலிங் இருக்கும்போது இப்படி கையை வச்சோம்னா வந்து அதோட செயல்பாடு தடைப்பட்டு மூளை வந்து தும்மல் வர்றது வந்து நிப்பாட்டிடுமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா